எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, பாருங்கள், இதுதான் வல்லாரை. வல்லாரைக்கீரை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களுக்கு அதான். இது சட்னி தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வல்லாரைக்கீரை. ஒரு சின்ன கட்டு தான் வாங்கினேன், 2 கட்டு வாங்கினதில்ல. ஒன்று வந்து தண்ணியில் போட்டு வச்சிட்டேன். அதை கிளாஸில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து 2-3 நாள் கழிஞ்சு கூட சட்னி அரைச்சிக்கலாம். ஒட்டுக்கா கூட அரைக்க வேண்டாம். இது ஒரு அளவுக்கு தான் சட்னி அரைக்கணும். ஏன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். ஆனால் அதை நம்ம வணக்கி அரைக்கும்போது, நல்லா வறுத்து அரைக்கும்போது இந்த கசப்பு எடுத்துடும். சுகருக்கு ரொம்ப நல்லது. நேரடி இன்சுலின் இது. அவங்களுக்காக தான். பாக்கி உள்ளவங்களும் சாப்பிட்லாம். அப்புறம் தேங்காய் அரை மூடி, அதுக்கப்புறமா ஒரு கரண்டி, ஒரு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு சொல புளி, அதுக்கப்புறம் 3 வரமிளகாய், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் வறுத்து அரைச்சிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடில் போட்டு சாப்பிட்லாம், தொட்டுக்கும் செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும்.